இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நம்முடைய விருந்தினர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஆடிட்டராக ஆரம்பித்து பொருளாதார வல்லுநராக உயர்ந்து இன்று அரசியல் விமர்சகராகவும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியின் எழுச்சி, ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி என்று பல்வேறு விஷயங்கள் அவரிடம் கேட்பதற்கு இருக்கின்றன. வாருங்கள், அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அறிமுகத்தில் உங்களுடைய அரசியல் விமர்சகர்னு சொன்னாலும் பொதுவாக உங்களை ஒரு காங்கிரஸ் விமர்சகர்னு சொல்ல முடியாத ஒரு பார்வை இருக்குது வெளியில். காங்கிரஸ் கட்சியுடைய, காங்கிரஸ் அரசுடைய விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கிறீங்க. மற்ற கட்சிகள் பற்றி அப்படி பார்வை உங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு. வாஜ்பாய் அரசு பதவியில் இருந்தபோது அவருடைய பொருளாதார கொள்கைகள், அணுகுமுறைகளை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணது, அதுவும் கடுமையாக சில விஷயத்தில் விமர்சனம் பண்ணது நான் கூட பத்திரிகையில் ஒரு பெரிய அதனாலேயே வாஜ்பாய் அரசுக்கும் சங்க பரிவாருக்கும் கூட ஒரு பெரிய இடைவெளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பத்திரிகையில் சொல்வதற்கும் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எது உண்மையோ அதை சொல்ல வேண்டும், அவ்வளோதானே. ஸோ உங்களுடைய பார்வையில் எது உண்மை அப்படிங்கிறத தாண்டி எது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை தான் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு செலக்டிவாக தான் உங்களுடைய விமர்சனங்கள் இருக்குது. நான் பாரபட்சமானு நான் சொல்லலை. எதை நீங்கள் விமர்சனம் பண்ண விரும்புகிறீங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கு ஒரு கட்டுரை எழுதும்போது பொருளாதாரத்தில் என்ன நிலைமை இருக்குதுன்னு அதை விமர்சனம் பண்ணி, இந்த நிலைமையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து ஒருமுகமாக இதை சந்திக்கணும்னு எழுதியிருக்கேன். அப்படித்தான் இந்த கட்டுரையை முடிச்சிருக்கேன். அது தேச நலனுக்காக எழுதுவதே தவிர ஆளும் கட்சியை குறை கூறுவது, எதிர்கட்சியை உயர்த்துவதற்காக அல்ல. எதிர்கட்சிக்கும் கடமை இருக்குங்கிறதான் எழுதியிருக்கேன். நான் ஆளும் கட்சியை விமர்சனம் செய்து ஆளும் கட்சியின் குறைகளை எடுத்து கூறுவது தேசத்தில் ஒரு பெரிய கடமை. பல பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் தன்மை இந்த நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு ஆளும் கட்சியை உண்மையின் அடிப்படையில் விமர்சனம் செய்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஏன் எதிர்கட்சியிலேயே குறைவாக இருக்கிறார்கள். அதனால் ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வது என்பதே ஒரு தர்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பத்திரிகை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளும் கட்சியை விமர்சனம் செய்பவர்களை வரவேற்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நாம். அதனால் அதை குறை கூறுவது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். ஸோ இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடுமடிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அவரோட இடித்து உரைக்கக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா நிச்சயமாக அந்த அரசுக்கு தான் கெடுதல் நினைக்கிறீங்க. நாட்டுக்கு கெடுதல். அரசியல்வாதிகளுக்கு தன்னை யாராவது குறை கூறுகிறார்கள் என்றால் அவர்களை எதிரியாக பாவிக்காமல் அவர்களுடன் நட்பு வைத்து, அப்பா உன்னுடைய நீ என்னை நடுச்சந்தியில் கூறுவதற்கு பதில் என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் குறைகளை மாற்றிக்கொள்கிறேன்னு ஒரு ஆள் சொல்லலாம். அது கூட இல்லாத யாராவது இடித்துரைத்தால் அவனை எதிரின்னு நினைக்கிற தன்மை இந்த நாட்டில் இந்திரா காந்தி காலத்தில் உருவாச்சு. இன்னும் மாறலை. அது தவறுன்னு நினைக்கிறேன். அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சதான் அதுக்கான காரணமாக இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விமர்சனங்கள் பத்திரிகைகள் பண்ணுறதில்ல, அல்லது அரசியல் விமர்சனங்கள் குறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியோ, பொதுவாக அரசியல்வாதிகளே கூட, ஆளுங்கட்சி இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், நாளை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை ஒரு முற்றிலும் குறைஞ்சு போயிருக்கக்கூடியது. அகம்பாவம் தான் காரணம். பதவியின் மூலமாக வருகிற அகம்பாவம். பதவி எதற்காக என்கிற ஒரு தெளிவில்லை. அதனால் பதவி என்பது தன்னுடைய சொந்த சொத்து அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மை. அது கட்சியினுடையதுன்னு கூட நினைக்கல, கட்சியினால் தனக்கு வந்ததுன்னு கூட நினைக்கல, தன்னால் கட்சிக்கு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிற ஒரு அரசியல் உருவாகி கொண்டிருக்கிறது. கட்சி இல்லைன்னா நான் இல்லை என்று நினைக்கிற அரசியல் மாறி, நான் இல்லைன்னா கட்சி இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசியலில், அந்த மாதிரி அரசியல்லேருந்து உருவான ஒரு தலைவர் பதவிக்கு வந்தால் அவரை எடுத்துரைத்தாக்கா அவர் என்ன நினைக்கிறார்? தன்னுடைய கட்சியை குறை கூறியதாகவோ தன்னுடைய கொள்கையை குறை கூறியதாகவோ நினைக்கல, தன்னை குறை கூறியதாக நினைக்கிறார். அந்த மாதிரி அரசியல் இந்த கடந்த 30-40 ஆண்டுகளில் வளர்ந்துருக்கு. நீங்கள் சொல்லபடி பார்த்தா இப்போ சித்தாந்தங்களை விட தனி மனிதர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அரசியலுடைய மையம். சித்தாந்தம் இல்லாத தனி மனிதர்கள் அவசியமாக முக்கியமாக இருக்காங்க. சித்தாந்தங்களை விட அப்படிங்கிறத விட சித்தாந்தமே இல்லாத எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு சித்தாந்தம் இருக்கிறது? யாரையா கேளுங்க, உங்களுக்கு என்ன சித்தாந்தம்னு கேளுங்க. 10 தலைவர்களை கேளுங்க, அவர்களுக்குள்ள வித்தியாசமே இருக்காது. என்ன பண்ண போகிறீங்க? மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், படிப்பு உயர்த்தணும், சிறுபான்மையினருடைய உரிமையை பாதுகாக்கணும், ஏழைகள் நலிந்தோர்கள், இதில் யாருக்காவது சித்தாந்தத்தில் வித்தியாசம் இருக்க முடியுமா? அப்படி தானே எல்லோரும் நினைக்க முடியும். மக்களுடைய அதான் சொல்கிறேன், இதில் என்ன பெரிய சித்தாந்தத்தில் வித்தியாசம் இருக்க முடியும்?
அதனால் இன்றைக்கி அரசியல் தலைவர்களுக்கு யாரும் சித்தாந்த ரீதியாக வித்தியாசமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சித்தாந்தம் தானே. அரசியல் தலைவர்கள் யாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் தலைவருக்கு மட்டும் பொருந்துமா, இல்லாட்டி பாரதிய ஜனதா தலைவர் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். நரேந்திர மோடி ஆனால் அதில் சொந்த முறையில் அவங்க எப்படி அந்த சித்தாந்தத்தை, அதாவது அந்த நோக்கத்தை எப்படி அவங்க வந்து நிறைவேற்றுவதற்காக என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள், சொந்த வாழ்க்கையில் எந்த மாதிரி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது முக்கியம். அதில் தான் வித்தியாசம். சித்தாந்தம் என்பதே நாட்டுக்காக நாம் இருக்கோமா இல்லை நாட்டை வியாபாரமாக செய்கிறோமாங்கிறதுல தான் இப்போ பெரிய வித்தியாசமே இருக்குது. நீங்கள் இந்த சித்தாந்தத்தோட தனிமனிதர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியும் அதில் வந்துட மாட்டாரா? இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். குடும்பமே இல்லாத ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் என்ன நினைக்க முடியும்? இந்த நாட்டினுடைய சரித்திரத்தில் தனக்கு ஒரு பெரிய இடம் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவறே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தலைவனாக இருக்கேன், இந்த நாட்டினுடைய சரித்திரத்தில் எனக்கு ஒரு பெரிய இடம் இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுக்கு ஏதாவது பெருசாக பண்ணால் தான் அவருக்கு இடம் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவருக்கு சொத்து சேர்க்கணுன்னோ மற்றபடி வெறும் புகழை சேர்த்து என்ன பண்ண போகிறார் அவர்? ஸோ குடும்பம் இல்லாதவங்கெல்லாம் வந்து உத்தமமானவங்க முடிவுக்கு வந்துட முடியும் அப்படி சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவரை குறை கூற முடியாதுன்னு சொல்கிறேன். அப்படி குறை கூற முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா கட்சியையும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் தாண்டி இப்போ சூப்பர் சீட் பண்ணி வர வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது? அது கட்சியினுடைய முடிவு தானே. அவர் ஏதாவது கேட்டாரோ என்ன தலைவராக்குங்கன்னு கேட்டாரா? கட்சியே சேர்ந்து செய்த முடிவு தானே அது. அப்படி இல்லைங்கிற மாதிரி பத்திரிகைகள் வேறு ஒரு கருத்தை உருவாக்கிறத நரேந்திர மோடி குறை கூறுவது தவறு இல்லையா? அவர் ஏதாவது நான் தலைவராகணும், என்ன தலைவராக்காது தப்புன்னு ஏதாவது பேசினாரா? இல்லை அப்படி யாராவது பேசினாங்களா? அவருக்கு ஆதரவாதி இவர் ஏதாவது தலைவராக்காது இருப்பது தப்புன்னு யாராவது சொன்னாங்களோ? இல்லையே. கட்சியில் ஒருவரை ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அதில் இப்போ பண்ணணுமா, எப்போ பண்ணுவது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம், இதெல்லாம் கட்சியில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அவருக்கு விரோதம்னு சொல்கிறதும் தப்பு. அது இல்லை, அவருக்கு விரோதம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. ஏன்னா யஸ்வந்த் சின்ஹாலேருந்து ஜஸ்வந்த் சிங்லேருந்து ஏன் அத்வானிலேருந்து பலர் வந்து நேரடியாக நரேந்திர மோடியை குற்றம் சாட்டாவிட்டாலும் அவர்கள் வந்து காரணங்களை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். கட்சி போகிற போக்கு சரியில்லை என்று. என்றைக்கு நரேந்திர மோடி இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டாரோ அதற்கு மறுநாள் இந்த கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவரான அத்வானி வந்து தன் பதவியை ராஜினாமா செய்கிறேன், நான் அடிப்படை உறுப்பினர் எதுலையுமே இருக்க விரும்பலன்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு பொருத்தம் எப்படி பார்க்காம போயிட முடியும்? நம்ம இது வந்து ஒரு கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வெளியில் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுடைய வார்த்தைகளை வச்சு மாத்திரம் கணிக்க முடியாது. இதை வந்து எப்படி செய்திருக்கணுங்கிறதுல வித்தியாசம் இருக்கலாம். அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுல வித்தியாசம் கிடையவே கிடையாதுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். அதை எப்படி செய்கிற முறை இருக்க பாருங்கள், அதில் போக்கு பிடிக்காத இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடிக்கு இதில் விரோதம் அப்படிங்கிறத எனக்கு அரசியல் கணிப்பின் மூலமாகவும் எனக்கு அந்த எண்ணம் ஏற்படலை. தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு தெரியும்.